ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபுட்டேஜ் ப்ரோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மனிதனால் உருவாக்கப்பட்ட வித்தியாசமான செல்ல பிராணிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீனை 1980 சைனாவில் உருவாக்கியிருக்காங்க. இந்த மீனை கோல்டன் ஃபிஷ்ஷோட டிஎன்ஏ வச்சு ஆல்டர் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இது 4 இன்ச் வரைக்கும் வளருமாம். இந்த மீன் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லோரும் இந்த மீனை வாங்கி வளர்க்குறாங்க. ஆனா இந்த மீனோட பப்பிள்ஸ் எதுலையாவது லைட்டா பட்டா உடைஞ்சு போயிருமா. அது மட்டுமல்ல, அந்த பப்பிள்ஸ் உடைஞ்சு 2 நாட்கள்லயே இந்த மீன் இறந்து போயிருமா. அதனால இந்த மீன் அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகல. இந்த டாக்கை 80s அமெரிக்காவில் உருவாக்கியிருக்காங்க. இது அதிகபட்சம் 17 இன்ச் வரைக்கும் வளருது, 500 கிராம் வெயிட் போடுது, 12 வருஷம் உயிர் வாழுதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த டாக்குக்கு லைட்டா அடிபட்டாலே அதோட எலும்பு உடஞ்சு போயிருக்காம். இது அதிக வெயிலையும் குளிரையும் தாங்க முடியாது. ஆனாலும் இந்த டாக் பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த டாக்கை வாங்கி வளர்க்குறாங்க. இந்த ஸ்கின்னி பிக்கை எலியோட டிஎன்ஏவையும் பிக்கோட டிஎன்ஏவையும் மிக்ஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. மனிதனுக்கு கொடுக்கும் மருந்துகளை இதுல டெஸ்ட் பண்றதுக்காக உருவாக்கியிருக்காங்க. ஆனா இதை நிறைய பேர் செல்ல பிராணிகளா வளர்த்து வர்றாங்க. இது 15 இன்ச் வரைக்கும் வளருது, 7 வருஷம் உயிர் வாழுதுன்னு சொல்றாங்க. 1957 கெனரி பறவையோட டிஎன்ஏவை வச்சு இந்த பறவையை உருவாக்கியிருக்காங்க. பொதுவாக கெனரி பறவை பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும், கியூட்டாகவும் இருக்கும், அழகாகவும் கத்தவும் செய்யும். இதை விட அழகான பறவையை உருவாக்கத்தான் இந்த பறவையை உருவாக்கியிருக்காங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி இந்த பறவை வரல. இந்த பறவையோட கழுத்து பெண்டாகி பார்க்க 7 மாதிரி இருக்குமாம். அதனால இதை 7 பெண்ட்னு சொல்றாங்க. இந்த பூனையை 2000 தான் உருவாக்கியிருக்காங்க. ஓநாயோட டிஎன்ஏவையும் பூனையோட டிஎன்ஏவையும் வச்சு உருவாக்கியிருக்காங்க. இதோட கண்ணு கிரீன் கலர்லையும் வால் ரொம்ப நீளமாகவும் இருக்கு. இதோட உடம்புல முடி இருக்காது. அதனால அதிக குளிரையும் அதிக வெப்பத்தையும் இதனால தாங்க முடியாது. 16 இன்ச் வரைக்கும் வளருது, 15 வருஷம் உயிர் வாழுது. இந்த மீனை அதிகமாக வீட்டில் வளர்ப்பாங்களாம். இந்த மீனை 80s தான் மலேசியாவில் உருவாக்கியிருக்காங்க. 3 விதமான மீன்களை கொண்டு தான் இந்த மீனை உருவாக்கியிருக்காங்க. இது மலேசியாவில் ஹியூமன் ஃபிஷ்ன்னு சொல்றாங்க. அதிகபட்சம் 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமாம், 12 வருஷம் உயிர் வாழுமாம். நாம பார்த்த மாதிரி இந்த பூனையும் 2011 ஓநாயோட டிஎன்ஏவையும் பூனையோட டிஎன்ஏவையும் மிக்ஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இதோட ஃபேஸும் உருவமும் பூனை மாதிரி இருக்குமாம், காலும் வாலும் நாய் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இது 14 இன்ச் வரைக்கும் வளருதாம், 20 வருஷம் உயிர் வாழுதுன்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, 5 கிலோ வரைக்கும் வெயிட் போடுதுன்னு சொல்றாங்க. இந்த புறாக்களை 20ஆம் நூற்றாண்டில் தான் உருவாக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் புறாக்கள் பந்தயம் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. இந்த புறாக்களை அதிக நேரம் பறக்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. இது தொடர்ந்து 5 மணி நேரம் வரைக்கும் பறக்குமாம். இதோட கண்ணு ரொம்ப பெருசாகவும் வாய் சின்னதாகவும் இருக்குமாம். ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இந்த புறாக்கள் அதிக நேரம் பறக்காததுனால பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஆனாலும் இப்போ வரைக்கும் நிறைய பேர் இந்த புறாக்களை வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபுட்டேஜ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.